சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். ஓகே ஆயிடும். இப்பதான் எல்லாத்தையும் தெளிவா பேச போறோம். சரி, நீங்க போங்க, நானும் வந்து பாக்குறேன். சரி, ஓகே. சரி. ஸ்ருதி, ஸ்ருதி, வரமா. ஸ்ருதி. மா, என்னம்மா? சாப்பிட்டியாம்மா? அதுக்குள்ளேயாம்மா? அது மா, நீங்க ஏதோ கேட்கணும்னு வந்திருக்கீங்க, அதை ஸ்ட்ரெயிட்டாவே கேளுங்க. ஏன் இப்படி சுத்தியெல்லாம் வளைச்சுக்கிட்டு? பரவாயில்லையே, என் பொண்ணு தெளிவா இருக்கா. இப்படிதான் இருக்கணும். அந்த போட்டோ கொடுங்க. இந்தா. இந்தா. என்னம்மா இது? அது ஒண்ணும் இல்லம்மா, ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. பையன் ஃபாரின்ல படிச்சிருக்கானா. ரொம்ப வசதியான குடும்பம். அதான் உனக்கு பிடிச்சிருந்தா பார்க்கலான்னு. நம்மள டெஸ்ட் பண்றதுக்காக இப்படி பண்றாங்களோ? ஒருவேளை அப்படி இருந்தாலும் இருக்கும். மா, பையன் போட்டோவை பாரு. உனக்கு பிடிச்சிருந்தா அவங்கள உடனே பொண்ணு பார்க்க வர சொல்லிடலாம். மா, என்னம்மா இது? நீ முதல்ல போட்டோவை பாரு, அப்புறம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு. மா, நான் படிக்கணுமா? கல்யாணம் பண்ணிக்க, அப்புறம் காலேஜுக்கு போ. யாரு வேணான்னு சொல்ல போறா? மா, அது எப்படிமா முடியும்? ஏன் முடியாது? பூங்குடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலேஜுக்கு போலியா? அந்த மாதிரிதான். மா, அவ பண்றதுதான் நானும் பண்ணணுமாமா? அது அப்படி இல்லம்மா. ஒரு நல்ல சம்பந்தம் நம்ம கையை விட்டு போக கூடாதுன்னு அப்பாவும் நினைக்கிறாரு. நானும் அதை தான் ஆசைப்படுறேன். இந்த கல்யாணம் நடந்தா அம்மாவுக்கும் சந்தோஷம். அம்மா சந்தோஷத்துக்காகவாது முதல்ல போட்டோவை பார்த்துட்டு சொல்ல. மகேஷ், என்ன மகேஷ் சாதாரணமா சொல்ற? அவங்க எவ்வளவு வசதியானவங்க. அவங்களே வந்து நம்ம வீட்டுல பொண்ணு எடுக்கிறேன்னு சொன்னது எவ்வளவு பெரிய விஷயம். இத பாரு, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு நீ தெளிவா சொல்லிரு. ஆமா ஸ்ருதி, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். உன் நல்லதுக்காக தான் நாங்க இதெல்லாம் சொல்றோம். ஒரு நல்ல நாளா பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பொண்ணு பார்க்க வர சொல்றேன். உனக்கு ஓகே தானே? பாரு, எப்படி போட்டோவை பார்த்து முடிவு பண்றது? வேணும்னா சொல்லு, மாப்பிள்ளைய வீட்டுக்கே வர சொல்றேன். உனக்கு கல்யாணத்துல சம்மதமா அதை மட்டும் சொல்லு. நான் படிக்கணுமா, அவ்வளவுதான். மத்தபடி எது பண்ணாலும் உங்க விருப்பம். இந்தா குடி. நீ வீட்டுக்கு வந்து ஸ்ருதி கிட்ட இந்த போட்டோவை காட்டு. கல்யாண பேச்ச ஆரம்பி. அவ கண்ணுல பயமும் பதட்டமும் இல்லைன்னா அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். இல்ல மகேஷ், அது வந்து என்ன மனுஷியா நீ? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? இங்க பாரு, நான் என்ன பெத்த பொண்ணையே ஒரு அப்பா இப்படி கேவலப்படுத்துவானா? சிவசாமி வீடு தேடி வந்து அசிங்கப்படுத்திட்டு போனா நீயும் அதே மாதிரியே இருக்க.
ஒண்ணும் இல்லாத அவ மனசுல என்னமோ இருக்கு, ஏதோ இருக்குன்னு என்ன வேற இப்படி பயமுறுத்தி விட்டுட்ட. பச்சை மண்ணியாவ, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. பிள்ளைங்களை பெத்துட்டா மட்டும் போதாது, அவங்க மேல கொஞ்சோண்டாவது அக்கறை இருக்கணும். என்கிட்டயே சவால் வேற விடுற. போட்டோவை காமிச்சா பொண்ணு அப்படியே பயந்து நடுங்கிடுவா. அவ மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு, அவ கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவான்னு சொன்ன. அவ ரொம்ப சாதாரணமா பேசிட்டு போறா. அவளை பத்தி போய் எப்படியா தப்பு தப்பா சொன்ன? அவ கண்ணுல பயத்தை பார்த்தேன்னா நான் சொல்றதெல்லாம் செய்வேன்னு சொன்னல. நீயும் உன் மருமக மாதிரி போய் திண்ணல உட்காந்துக்க, வீட்டுக்குள்ள வராத. இப்பவாது என் பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிட்டல, இதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு, என் பொண்ணை பத்தி ஏதாவது தப்பா சொன்ன, அப்புறம் நிஜமாவே உனக்கு கொண்டு போய் திண்ணல உட்கார வச்சிருவேன். இல்ல 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 இல்ல, நடு தெருவில் உட்கார வச்சிருவேன். என்ன பாக்குற? இனிமே எதுவும் சொல்லாத என் பொண்ணு பத்தி. போய் வேலைய பாரு. போன்னு சொல்றேன்ல, போயா. ஏய், உனக்கு என்ன தனியா சொல்லுவாங்களா? போ வேலையை பார்த்துக்கிட்டு.